السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம், சஹருடைய நேரம். நாம் இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்கின்றான். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் கிடைக்கும். உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதத்தில் 2 நேரங்கள் இருக்கின்றது. இந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதில் முதலாவது நேரம், இந்த ரமலானினுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய துஆக்கள் கபூலாகக்கூடிய முதலாவது நேரம் சஹருடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய நேரம். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுவதற்கு மிகவும் சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ, அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கே இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில். அதே போன்று தான் இஃப்தாருடைய நேரம். இஃப்தாருடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகின்றது. இந்த 2 நேரங்களும் மிக முக்கியமான நேரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரங்களில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கின்றதே, இந்த நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வந்து கேட்கக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பான். நாம் இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் 100 தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம். என்ன துஆ என்றால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த துஆவை நாம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே ஓதுவோம்.